பகவத்கீதை அப்படி கேள்விப்பட்டிருப்போம். அது பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது. உத்தவ கீதை அது பகவான் தன்னுடைய நண்பரும் தன்னுடைய சிஷ்யரும் ஆகிய உத்தவருக்கு உபதேசித்தது. அர்ஜுனனுக்கு உபதேசித்தது பகவத்கீதை, உத்தவருக்கு உபதேசித்தது உத்தவர் பெயரிலேயே வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. அது பெயர் உத்தவ கீதை. இது பாகவத மகாபுராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். அதிலே ஒரு ராஜன் யது மகாராஜா, ஏன்னா 2-3 மாதம் ஆயிடுத்துனா மறுபடியும் ஞாபகப்படுத்திக்குவோம். யது மகாராஜா ஒரு அவதூத சன்னியாசியை பார்க்குறார். மரத்தடியில் அமர்ந்துக்கிட்டு இருக்கார். ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கார். அவரை பார்த்து யது மகாராஜா கேட்குறார், என்னிடத்துல எல்லாம் இருக்குது, எனக்கு சந்தோஷம் இல்லை, உங்களிடத்துல எதுவும் இல்லை, நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுறது அப்படி சொல்லி கேட்குறார். அது கேட்டும்பொழுது அவர் சொன்னார், நான் என்னுடைய குருமார்களிடத்தில் பெற்ற உபதேசங்களின் காரணமாக நான் இவ்வாறு இருக்கின்றேன்னு சொல்கிறார். ஏன்னா ராஜாவுக்கு தெரியுது நம்ம இடத்துல இல்லாத ஏதோ ஒன்று அவரிடத்துல இருக்குது, அதனால தான் அவர் சந்தோஷமாக இருக்கார் சொல்லி தெரியுது. அப்போ அவர் சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறார். ஞானம் சொல்கிறார். யார் யார் இடத்துலேருந்து பெற்ற ஞானம்? 24 குருமார்களிடத்துலேருந்து பெற்ற ஞானம் சொல்கிறார். அதில் பூமி இடத்துலேருந்து நாம் பார்த்தோம் பிருத்திவி, அதிலிருந்து பொறுமை மற்றெல்லாம் கற்றுக்கிட்டோம்னு சொன்னார். இரண்டாவதாக காற்று வாயு, இந்த வாயுவின் இடத்துலேருந்து என்னென்ன அறிவை நீங்கள் உபதேசத்தை பெற்றேன் என்று சென்ற வகுப்பில் நிறைவாக நாம் பார்த்து முடித்தோம். வெளியே சஞ்சரிக்கின்ற வாயுவிலிருந்து பிராணனிலிருந்து நான் உள்ளே சென்று வருகின்ற வாயுவிலிருந்து ஆகார நியமத்தை நான் கற்றுக்கொண்டேன். பிராணன் வெளியே இருந்து அதுக்கு பேர் காற்று. நம்முடைய மூக்கு துவாரத்தின் வழியாக நம்முடைய உடலுக்குள் சென்று வந்தால் அதற்கு பெயர் பிராணன் சொன்னோம். அதனால தான் சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், என் பிராணனை வாங்காதுன்னு சொல்லுவோம். பிராணனை உயிர் என்ற அர்த்தத்தில் நம்ம சொல்கிறோம். உயிர் உடம்பில் தங்கி இருப்பதற்கு அடையாளமே என்ன? பிராணன் வாயு சென்று வருவது தான். ஆகையினால் இந்த இடத்துல உள்ளே சென்று வரக்கூடிய காற்று அது பிராணமய கோஷம் நாம் சொல்லுவோம். பசி தாகமெல்லாம் பிராணமய கோஷத்தினுடைய வெளிப்பாடு. பிராணன் நன்கு இயங்கி உடல் முழுவதும் நன்கு நம்முடைய ரத்தத்தில் ஆக்சிஜன் சேர்ந்ததுன்னு சொன்னால் உடல் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும். பசி தாகமும் கூட பிராணமய கோஷத்தினுடைய சரியான செயல்பாட்டினுடைய வெளிப்பாடு எல்லாம் பார்த்தோம். அடுத்து இங்கே வெளியில் சஞ்சரித்து கொண்டுள்ள வாயுடன் நான் என்ன அறிவை பெற்றேன்? ரொம்ப அழகாக இருக்கு. நான் இப்படிலாம் சிந்திச்சு கூட இருக்க மாட்டோம். ரொம்ப அழகாக ஆசிரியர்கள் நமக்கு போதிக்கின்றார்கள். என்ன கற்றுக்கொண்டாராம்? சங்கே அசங்கத்துவம். சங்கத்தில் அசங்கமாக இருத்தல் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்றிற்குள் இருந்து கொண்டே அதில் பற்றில்லாமல் இருத்தல். ரொம்ப அழகான கருத்து இது. வீட்டிற்குள் இருந்து கொண்டே, வீட்டினுடைய சகல வசதிகளையும் எல்லாரையோடு இருந்து கொண்டே இருந்தாலும் கூட பயன்படுத்தி கொண்டே அதில் பற்றில்லாமல் இருத்தல். அது எப்படி முடியும் என்பதை நம்ம பார்க்க போறோம். வெளியில் காற்று சஞ்சரித்து கொண்டிருக்கின்றது, வாயு சஞ்சரித்து கொண்டுள்ள பொழுது அது ஒரு நறுமணம் உள்ள இடத்திலும் சென்று நறுமணத்தை எடுத்துக்கொள்கின்றது. பிறகு வேறு எங்கேயாவது சென்றால் அந்த நறுமணத்தை விட்டு விட்டு அங்க இருக்கக்கூடிய வாசனை என்னவோ அந்த வாசனையை எடுத்துக்கொள்கின்றது. அப்படி பல வாசனைகளை தன்னுள் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்தந்த இடத்துல அந்தந்த வாசனை என்ன பண்றது? விட்டுட்டு தான் எப்படி இருக்கின்றது என்றால் ஒரு வாசனையும் இல்லாத வாயுவாக காற்றாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அது நல்ல வாசனைகள் உள்ள மலர் வாசனையா இருக்கட்டும், ஒரு எந்த வாசனையா இருக்கட்டும், அல்லது தேவையில்லாத துர்நாற்றமாக இருந்தாலும் இரண்டு இடங்களிலும் செல்லும் போது அந்தந்த வாயுவை தன்னுள் ஏற்றுக்கொண்டு பிறகு அதிலிருந்து விலகி என்ன பண்றது? அது தன்னளவில் ஒரு வாசமும் இல்லாத ஒரு வாயுவாக இருந்து. ஆகவே வாயுவுக்கு வாசனை இல்லை. ஆமாம், அது ரொம்ப முக்கியம்.
வாசம் இல்லா மலருதுன்னு சொன்னாங்க பாருங்க, அது போல வாசம் இல்லாத வாசனை இல்லாத காற்று. காற்று இருக்குது லட்சணம். எத்தனை வாசனை அல்லது துர்வாசனைகள் இருந்தாலும், அது அதனோடு சங்கம் வைத்தாலும் அது அசங்கமாக இருக்கின்றது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் சொல்லி பார்த்தா, ஒரு நறுமணம் மலரினுடைய வாசம் காற்றில் உள்ள பொழுது அடுத்த இடத்துல இருக்கிற துர்நாற்றம் அதுவும் காற்றில் அப்படியே இருந்து ரெண்டு சேர்ந்து இருந்தா மிக்ஸ் ஆகிடும், மிக்சர் ஆகிடும். அப்போ காற்று என்ன ஆகிடும், ஒரு மாதிரி ஆகிடும். நம்மால் அதை சுவாசிக்க முடியாது, உபயோகப்படுத்த முடியாது. ஆனால் காற்று அப்படி இருப்பதில்லை. வெளியில் சஞ்சரிக்கின்ற வாயுவானது பல வாசனைகளை தனக்குள் எடுத்துக்கொண்டாலும் தனக்கென்று எந்த ஒரு வாசனையும் அதை வைத்துக் கொள்வதில்லை சொல்லி சொல்றார். ஆக எல்லா பொருள்களுடனும் அல்லது எந்த பொருளுடன் வாயு சம்பந்தம் வைக்கும் பொழுதும் அந்த பொருளில் கலந்துள்ள வாசனையை தற்காலிகமாக எடுத்துக்கொண்டு பிறகு விட்டும் விடுகின்றது. எந்த வாசனையும் வாயுவிடத்தில் நிரந்தரமாக இருப்பதில்லை. நாமும் தான் காற்றெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதில் இருக்க வாசனையெல்லாம் நம்ம நுகர்கின்றோம். ஆனால் இதெல்லாம் நம்ம யோசித்திருக்கோமா பார்ப்போம். ஆக வாயுக்கு இதுதான் வாசனை என்று கிடையாது. ஆனால் மண்ணுக்கு என்ன இருக்கு, மண் வாசனை இருக்கு. அதனால தான் மழை பெஞ்சுன்னா புது மழை பெய்யும் பொழுது வெயில் காஞ்சிட்டு இருக்க காய்ந்த மண்ணானது என்ன பண்றது, கொஞ்சம் வாசனை வருகின்றது. ஆனால் காற்றுக்கு அப்படி இல்லை. ஆக எல்லா வாசனைகளுக்கும் வாயுவானது காரணமாக இருந்தாலும் கூட அது தன்னுள் தனக்கென்று எந்த வாசனையை வைத்துக் கொள்வதில்லை. இதிலிருந்து தெரிவது என்ன, ஒரு மோசமான இடம் என்று எதையும் சொல்லாதே. அது மோசமான இடம், அது நல்ல இடம், ரெண்டும் இருந்துட்டு போட்டோம். நீ அதோடு சங்கம் வைத்துக் கொள்ளாது, அதுதான் முக்கியம். ஆக வாயுவை கவனித்து இவர் கற்றுக்கொண்ட பாடம் சொல்லி சொல்றார். என்னவா, புலனடக்கம் தமக. இந்திரிய கட்டுப்பாட்டை நாம் பல நேரத்தை கேட்டிருப்போம். பகவான் பகவத்கீதையிலே 2வது அத்தியாயத்தை ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தை சொல்லும்போது, அந்த ஸ்தித பிரஜ்ஞ ஞானம் நமக்கு இருக்க வேண்டுமென்றால் அந்த ஞானம் என்ற மருந்தானது நமக்கு நம்முடைய நோயை போக்க வேண்டும் சொல்லிச்சுன்னா பத்தியமாக சொல்லுவோம். மருந்து சாப்பிட்டா அந்த மருந்து வேலை செய்ய பத்தியம் சொல்லுவாங்க. அதுபோல ஸ்தித பிரஜ்ஞனாக நான் ஆக வேண்டும் சொல்லிச்சு. அதற்காக பகவான் சொன்ன 2 விதமான பத்தியங்கள் சமதமம் சொல்லியிருப்பார். 2வது அத்தியாயத்தின் கடைசி பகுதியில் நம்ம பார்க்கலாம். அதில் மனவடக்கம் புலனடக்கம் இரண்டையும் சொல்லியிருப்பார். இந்த இடத்துல சொல்றார், புலனடக்கம் என்கின்ற தமம் என்ற பண்பை நான் கற்றுக்கொண்டேன். எதிலிருந்து, வெளியில் சஞ்சரிக்கின்ற வாயுவிலிருந்து. இந்திரிய கட்டுப்பாடு நம்ம கேட்டிருப்போம், இருந்தாலும் கூட இந்த இடத்துல நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்றார். 5 ஞானேந்திரியங்கள், இந்த ஞானேந்திரியங்கள் மூலமாக மனதிற்கு விஷயங்கள் செல்கின்றது. ஞானேந்திரியங்கள் என்கின்ற இந்த 5 வாயில்கள் மூலமாக மனதிற்கு உணவு வருகின்றது. கண் வழியாக காது வழியாக மனதிற்கு உணவை கொடுக்கின்றோம். கண் வழியாகத்தான் அதிகமான அறிவை நாம் பார்த்து தெரிந்து கொள்கின்றோம். பிறகு காதின் வழியாக. இந்த 2 புலன்கள் தான் நமக்கு அதிகமான அறிவை தருகிறது. கேட்டும் பார்த்தும் அதிகமான அறிவை நாம் பெறுகின்றோம். அதில் கேட்கறதை விட பார்க்கறதுல தான் அதிகமாக அறிவை நாம் பெறுகின்றோம். குழந்தையெல்லாம் பார்க்கிறோம், ஆடியோவை விட வீடியோ தான் ரொம்ப எஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்கின்றோம். ஆக கண் வழியாகத்தான் அதிகமான அறிவு மனதிற்கு கிடைக்கின்றது. அடுத்து காது வழியாக கிடைக்கின்றது. அப்போ உடல் ஆரோக்கியம் வாய் வழியாக நாம் கொடுத்த உணவை பொறுத்து இருக்கின்றது. அதே போல மனதினுடைய ஆரோக்கியம் இந்த 5 புலன்கள் வாயிலாக நாம் என்ன விஷயங்களை கொடுத்தோமோ அதை பொறுத்து தான் மனதினுடைய ஆரோக்கியமும் அமைகின்றது. பொதுவாக டாக்டர் இடத்துல போனோம்னா என்ன சொல்லுவார், நேற்று என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பார். உடல் ஆரோக்கியத்துக்கு நாம் சாப்பிடுகின்ற உணவு காரணமாக அமைகின்ற. அதுபோல மன ஆரோக்கியத்திற்கு
வலிமையான, சஞ்சலமில்லாத, தூய்மையான, பலமுள்ள மனம் நமக்கு அமைய வேண்டும் என்றால் அந்த மனதுடைய ஆரோக்கியத்திற்கு எது காரணமாக இருக்குன்னா, நாம் இந்த 5 பொறிப்புலன்கள் வழியாக என்ன கொடுக்கிறோமோ அந்த விஷயங்கள் காரணமாக இருக்கின்றது. கண் வழியாக, காது வழியாக ஆரோக்கியமான நல்ல விஷயத்தை தான் தரணும். தீய விஷயங்களை பார்க்க கேட்க வந்தால் நாம் என்ன செய்யணுமா சொல்றார், அவைகளை கொடுக்காமல் இருக்கணும், அல்லது அதிலிருந்து விலகி இருக்கணும். இதை நான் கேட்க மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன், இதை சுவைக்க மாட்டேன் என்று விட்டு விடணுமா, விலகி கொள்ளணும். அது முதல் அறிவாக நமக்கு இவர் பேசுகின்றார். எப்படி ஆரோக்கியமற்ற கெட்டுவிட்ட உணவை நாம் உண்ண மாட்டோமோ அதுபோல நாம் இந்திரியங்களுக்கு தடை விதித்தல், அதுக்கு பேர் தான் தமம். இது நாம் ஏற்கனவே பார்த்த ஒரு வேலையை தான். பகவத்கீதை உபநிஷத்துலாம் படிச்சிருந்தோம்னா, தத்துவ போதெல்லாம் படிச்சிருந்தா நமக்கு அங்கெல்லாம் இந்த விஷயங்களை நமக்கு சொல்லியிருப்பாங்க. நம்ம சாதனை சொல்லிட்டு சம்பத்தில் சமதமம் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆமாம், மனவடக்கம், புலனடக்கம், சகித்தல், சமாதானம், திதிக்ஷா இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆக தம என்கின்ற பண்பை நாம் 100% புலனடக்கம் என்ற பண்பை நாம் 100% ஃபாலோ பண்ண முடியுமான்னு அடுத்த கருத்து. நல்லதை மட்டுமே கண் வழியாக தருவேன் என்று நாம் சொல்ல முடியாது. கண்ணை திறந்து நல்லது ஒன்றைத்தான் பார்க்கின்றேன் என்றால் தீயதை நாளை நாம் பார்த்துத்தான் ஆக வேண்டும். கண்ணை திறந்து பார்த்தோம்னா எல்லாம் தான் தெரியும், காது வழியாக எல்லாம் தான் போகும். அந்த கண்ணையும் காதையும் பயன்படுத்தாமல் நம்ம வாழ்க்கையை நடத்தவே முடியாது. தேவையானதை கேட்டாலும் தேவையில்லாத காது வழியா உள்ள போகத்தான் போகும். 100% ஃபில்டர் பண்ணி நாம நல்லதையே உள்ளே அனுப்ப முடியாது. ஆக 100% நல்லதையே 100% தீயதையே பார்த்தும் கேட்டும் கொண்டிருக்க முடியாது. எல்லாமே எல்லாவற்றிலும் கலந்துதான் இருக்கின்றது. எல்லாவற்றிலும் நல்லதும் இருக்கு, தீயதும் இருக்கு. ரெண்டும் சேர்ந்துதான் உள்ளே போய் கொண்டுள்ளது. கண்ணை திறந்து பார்த்தால் அது நல்லதும் இருக்கும், தீயதும் தெரியும். இன்டர்நெட் இருக்கே, அல்லது யூடியூப்லாம் பார்க்குறோமே என்னமோ, அது என்ன இருக்குது, நிறைய நல்ல விஷயம் வருது. ஆனால் அதே நேரத்தில் தேவையில்லாத குப்பையை கொட்டுது. முந்திலாம் நம்ம வீட்டுக்குள்ளேயே குப்பை கொட்டினது எது தெரியுங்களா? டிவி. டிவின்னா தலைவலின்னு அர்த்தம். டி என்றால் தலை, வி என்றால் வலி. ஆமாம், இப்போ என்ன, ஒருத்தர் கையிலேயே வந்துடுச்சு. எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் பார்த்தா இதே தான். ஆமாம், ஒரு பாதுகாவலர் இருக்கார், காவலர். அவர் ஜீப்பை நிறுத்திட்டு அந்த பக்கம் அவங்க ஆஃபீஸர் அவரு பார்த்துக்கிட்டு இருக்கார், இந்த பக்கம் இவர் இது பார்த்துக்கிட்டு இருக்கார். அந்த துப்பாக்கி வச்சிருக்கவர் இருக்கார் பாருங்க, பாதுகாவலர், அவரும் கூட இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கார். எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், எல்லா இடத்துலையும். அது நிறைய நம்முடைய மனித நேரத்தையும் நம்முடைய ஆற்றலையும் ரொம்ப வீணடிச்சுக்கிட்டு இருக்குன்னா சொல்கிறோம். டச் ஃபோன் கையில் வந்த ஒருபாடு ரொம்பவே, அதில் என்ன நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நிறைய விஷயம் நல்லதும் இருக்குது. அவர் 2 நாள் நல்லது வரும்போது தேவையில்லாத சிலதை வரத்தான் வருது. அது என்ன பண்ணுறோம், அதை நீக்கிட்டு நம்ம நல்ல விஷயம் நமக்கு தேவையானதை பார்த்துக்கிடுறோம், அல்லது அதை பதிச்சு வச்சுக்கிடுறோம். அது எல்லாவற்றும் ரெண்டும் இருக்குது, ரெண்டும் சேர்ந்து தான் உள்ளே போகின்றது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ரொம்ப அழகாக சொல்கிறார். நல்லதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், தீயதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், ரெண்டுத்திலிருந்து நாம் என்ன அறிவை பெற வேண்டும், அதான் ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த இடத்துல இன்னொரு அறிவும் தரார். ஒரு பெரிய ஒரு வக்கீல் இருந்தார், அட்வொகேட். அவருக்கு ஜட்ஜு போஸ்ட் வந்தது. அவராக போல் அவரை தேடி வந்தது. அவர் அது எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டார். அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுங்களா? அங்கே போய் நான் உட்காந்துட்டு 2 தரப்புன்னு சொல்கிற பொய்யையே கேட்டு கேட்டு எனக்கு நான் ஒரு வழி ஆகிடும், ஆகவே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆமாம், 2 பேரில் ஏதோ ஒன்று உண்மையாக இருக்கணும். சில நேரம் என்ன ஆகுன்னா,
நம்ம 2 நண்பர்களுக்குள்ள அவர் பேசுறது பொய்ன்னு இவருக்கு தெரியும், இவர் சொல்றது பொய்ன்னு அவருக்கு தெரியும். ஆனால் 2 பேரும் பொய்யே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் கோமானேன்னு தெரிஞ்சே போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு மாதிரியான அது என்ன சொல்றது, அவ்வளோதான். அது காலை முதல் மாலை வரை பொய்யே கேட்டுட்டு இருக்கணும். ஒரு வேளை மட்டும் பொய் சொல்லிட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். ஆக காது உண்மையை மட்டும் கேட்க பிரமாணம் இல்லை, பொய்யையும் அது கேட்டுக்கொண்டுள்ளது. கண்ணு நல்லதை மட்டும் பார்க்கல, தீயதையும் என்ன பண்றது, பார்க்கின்றது. புத்தி கெடுதலையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நல்லதையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆக 100% நல்லதை கேட்க முடியாது, 100% கெட்டதையும் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஃபில்டர் பண்ணி அனுப்புறது வழியே இல்லை நமக்கு. எதையும் பார்க்காமல் கேட்காமல் இருக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்காது, வாழணுமே. ஆகவே 2ம் கலந்துள்ளது ஒரு உண்மை. ஒருத்தர் சொன்னார், இன்னொரு உதாரணம். ஒருத்தர் இடத்துல ரொம்ப அருமையாக பாடுவார், பாட்டு கற்றுக்கிறதுக்காக போன சிஷ்யன் பாட்டு கற்றுக்கிட்டு திரும்பி வரும்போது அந்த பாடுகிறவர்களுக்கு சில பேருக்கு, எல்லாரும் சொல்லலை, அவர் கொஞ்சம் மது அருந்துற பழக்கம் இருக்கு, பாட்டையும் கற்றுக்கிட்டார், மது அருந்ததையும் கற்றுக்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னார். ஆமாம். அப்போ இது மாதிரி சமயத்து 2ம் வரும்போது நாம் என்ன செய்வது? நம்மை ஆக்கக்கூடியதும் இருக்கின்றது, நம்ம அழிக்கக்கூடியதும் இருக்கின்றது. இது போல நேரத்தில் என்ன பண்றது, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். 2த்தையும் சொல்லிட்டோம், சரி அப்படிதான் இருக்குன்னா அப்படியே இருந்துட்டு போகலாமான்னா, இங்கே தான் ரொம்ப முக்கியம். அப்போ நாம் பார்க்கின்ற இந்த உலகத்தில் 2ம் இருக்கின்றது. அப்பொழுது நான் என்ன செய்வது? இதில் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம், ரொம்ப முதல் உபாயமா சொல்றது, நல்லதை பார்க்க வேண்டும். உண்மைதான், ஆனால் அல்லது நல்லதாக பார்க்க வேண்டும். நல்லதை பார்க்கணும் அல்லது நல்லதாக பார்க்க வேண்டும். பத்ரம் கர்ணேபிகி சுனியாம தேவாக. ஆமா, அந்த மந்திரத்தில் உபனிஷத் சாந்தி பாடத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். நாங்கள் நல்லதையே கேட்போமாக அல்லது நல்லதாக கேட்போமாக, அப்படி ஒரு அர்த்தத்தை நம்ம அங்க பார்த்தோம். சொல்வதெல்லாம் நல்லதாக இருக்கட்டும், நான் கேட்பதெல்லாம் நல்லதாக இருக்கட்டும். சில பேர் இருக்காங்க, நல்லதையே தீய கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்களும் இருக்காங்க. சில பேர் இருக்காங்க, தீய விஷயங்களை கூட நல்ல கண்ணோட்டத்தில் பார்த்து நன்மையாக எடுத்துக்கொள்பவர்கள் இருக்கின்றார்கள். அதுக்கு என்ன காரணன்றதுலாம் வேற விஷயம். ஆனால் இப்படியும் கூட சில மனிதர்கள், பல மனிதர்கள் இருக்கின்றார்கள். தீயதை பார்த்து நல்ல விஷயமாக பொருள்படுத்தலாம், நல்லதை பார்த்து தப்பாகவும் பொருள்படுத்தலாம். நம்ம சில நேரம் சொல்லுவோம், ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க, எதை பார்த்தாலும் இப்படி அர்த்தம் பண்ணுறீங்கன்னு சொல்லுவோம். ஆக எல்லோரிடத்திலும் பலமும் இருக்கும், பலகீனமும் இருக்கும். நாம் எதை ஃபோக்கஸ் பண்ணணும், எது நமக்கு மனதில் பிடிச்சிருக்கோ, அது அட்ராக்ஷனாக இருக்கோ, அதை தான் நாம் என்ன பண்ணுவோம், செயல்படுத்துவோம். அந்த படி தான் நம்ம விஷயங்களை புரிந்து கொள்கின்றோம். ஆக நல்லதை நல்லதாக பார்ப்பதோடு தீயதையும் நாம் நன்மையாக பார்க்க வேண்டும். இது ஒரு முதல் உபாயமாக சொல்லி கொடுக்கிறார். ஆமாம், நம்மை மோகப்படுத்தும் பொருள்களை, போகத்துக்கான பொருள்களை யோகத்துக்கான சாதனமாக மாற்றி அமைத்துக்கொள். செல்போனே அப்படிதான், அது போகத்துக்கான விஷயமாக இல்லாமல் யோகத்துக்கான விஷயமாக மாற்றி அமைத்துக்கொள். நிறைவாக அனைவரையும் இறை சொரூபமாக பார்த்தல், எல்லாத்திலும் இறை சொரூபமாக பார்த்தல், நல்லதாகவே பார்த்தல், நல்லதாகவே கேட்டல். ஆமா, பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே. ஆமா, ஆண்களை பார்த்தா சிவஸ்வரூபமாக பார்க்கறது, தாய்மார்களை பார்த்தா அம்மையாக தாயாக பார்த்து பழகுதல், பார்த்தல், அந்த மனநிலை கொண்டு வந்து விடுது. அல்லது எல்லாவற்றையும் இறை சொரூபமாக, இறைவனாக பார்த்து பழகுதல், எங்கும் இறை சொரூபமே.
அது அந்த நிலையில் எல்லாவற்றையும் நல்ல கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னு சொல்லி சொல்றார். காரணம், பார்ப்பது என்பது இங்கு உண்மையில் கண் பார்த்தாலும் கூட உண்மையில் பார்ப்பது எது தெரியுங்களா? இந்த விசாரம் பண்ணியிருக்கோம், மனது தான் பார்க்கின்றது. அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது சொல்லி சொன்னா, நம்ம எதிரில் நமக்கு ரொம்ப வேண்டிய ஒருவர் எதிரில் வந்துகிட்டு இருப்பார், அவரும் நம்ம பார்ப்பார், சிரிப்பார். ஆனால் நாம் என்ன பண்ண மாட்டோம், அவர் பார்த்தும் பார்க்காத போயிருப்போம். அது காரணம் என்னவா இருக்கும்? அவர் அப்புறம் கேட்பார், ஏங்க நான் இன்னைக்கு வந்தேன் பார்த்தேன், நீங்கள் பார்த்தும் பார்க்காத போயிட்டீங்க. பல விதமாக சொல்லுவாங்க, அவருக்கு இப்பெல்லாம் ரொம்ப வசதி ஆகிட்டார், பார்க்க மாட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது விஷயம் வேறு. ஆனால் என்ன ஆகியிருக்கும் தெரியுங்களா? உண்மையில் நாம் ஏதோ மனசில் நினச்சிக்கிட்டு போயிருப்போம், கண்ணு பார்க்கும், ஆனால் மனசு என்ன ஆகுறது? கண் பின்னால் இல்லை. கண் அந்த விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணிடும், இதை வராரு, இவர் யார் என்னன்னு சொல்லிட்டு மனசில் இருக்கிற பழைய சம்ஸ்காரத்தோடு சேர்த்து வைத்து இவர் தான் சொல்லிட்டு அதை ரிப்போர்ட் பண்ணோம். ஆனால் மனசு என்ன பண்ணோம்? எங்கேயோ நம்முடைய கவனமோ சிந்தனை எங்கேயோ இருந்ததுன்னா நாம் பார்த்தவரை பார்க்காமலே சென்று விட்டிருப்போம். வேண்டுமென்று செல்வதில்லை. மனசு கண் பின்னாலே மனசு இல்லை என்றால், காது பின்னால், இந்த புலன்களின் பின்னால் மனசு இல்லை என்றால், புலன்கள் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயங்களை மனது புரிந்து கொள்ளாது, அல்லது மனது பார்க்காது, கேட்காது, வாசனையை அது தெரிந்து கொள்ளாது. இதுதான் உண்மை. ஆகவே உண்மையில் பார்ப்பது மனதுதான், கண் என்பது ஒரு கருவிதான். ஆகவே முதலில் என்ன பண்ணணும்? முதல் உபாயம், தீயவற்றை உள்ளே விடக்கூடாது. மனசுக்குள்ளே மீறி, இந்த இந்திரியங்களை மீறி மனதிற்குள் சென்று விட்டால் அதை பார்க்கும் விதம் என்ன? அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருத்த, அதை என்ன பண்ணோம்? ஒதுக்கி தள்ளிடணும். ஆமா, சிலருடைய பேச்சு செயல்கள் அவைகள் என்ன பண்ணணும்? கண்டு கொள்ளாமல் இருத்த. சிலருடைய பேச்சு செயல்களை கண்டுக்க கூடாது. இது முதல் உபாயம். இரண்டாவது உபாயம், கண் வழியாக பார்த்து விட்ட விஷயம் அதை ஒரு முறை பார்த்தாலே அதனாலே நம் மனது கெட்டு விடுமானா அப்படியும் இல்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். முதல் பார்த்த பார்வையினால மட்டும் மனது கலங்கமடைவதில்லை, கலங்கி விடுவதில்லை. அந்த விஷயத்தை நாம் என்ன பண்ணுவோம்? மீண்டும் மீண்டும் மனசுக்கு கொண்டு வந்து நினைப்போம், சங்கல்பம் பண்ணும், மறுபடியும் மறுபடியும் மனசில் அதை நினைச்சோம் சொல்லி சொன்னா அதுதான் என்ன ஆகின்றது? என்ன வடிவாகி நம்மை துன்புறுத்தும் அல்லது நம்மை வீணாக்குகின்றது. ஏதோ ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படியே போயிட்டோன்னு சொல்லி சொன்னா, பாசிங் கிளவுட்ஸ் போல போயிட்டு சொல்லி சொன்னா ப்ராப்ளமே இல்லை. ஆமாம், ரெண்டாவது முறை, மூணாவது முறை, நாலாவது முறை, அஞ்சாவது முறை, ஆறாவது முறை, 10வது முறை, அப்போதான் அது பலமாகி அது நம்மை துன்புறுத்துகின்றது. மீண்டும் மீண்டும் எண்ணாமல் இருத்தல், ரிப்பீட்டட் திங்கிங் சொல்றார். ரிப்பீட்டட் திங்கிங். அப்படி இல்லாமல் ஒரு முறை பார்த்தோம்னா பார்த்ததை விட்டுட்டு போயிட்டே இருக்கிறது, அவ்வளவுதான். அது தவறானது ஒரு முறை கண்ணாலோ காதினாலோ ஒரு முறை கேட்டு விட்டால் பெரிய டேமேஜ் எல்லாம் வந்து விடாது. ஆமா, அந்த நேரத்தை பார்த்த உடனே ஏதோ ஒரு யோசனை இருக்கலாம், சிரமம் வரலாம், அதோட முடிஞ்சிடுச்சு. பிறகு எப்போ நம்முடைய மனது டேமேஜ் ஆகுன்னு சொல்லி சொன்னா, அதை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்ப்பதனால்தான் மனம் கெட்டுவிடும், பாதித்து விடும். அதற்கு காரணம் 10 எண்ணம் உறுதியாக மீண்டும் மீண்டும் வந்தால் அதுக்கு பேர் தான் சங்கல்பம். அதுதான் ஆசையாக மாறிவிடுகின்றது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. மாடியில் அதெல்லாம் அந்த காலத்து, இந்த காலத்து யாரும் அதெல்லாம் பண்ணுறதில்லை. வடகம், அப்பளம் அதெல்லாம் இட்டு என்ன பண்ணுவாங்க? வெய்ய காலத்தில் காயும். அப்போ ஒரு சின்ன ஒரு பையனை, அதாவது ஒரு காவலுக்காக உட்கார வச்சுருப்போம். அதுக்கு மேலே என்ன ஆகும்? பறவைகள் பறந்து போயிட்டுருக்கும். பறவைகள் பறந்து போகிற வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அது வந்து உட்கார்ந்து அதை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அப்போ தான் என்ன பண்ணணும்? அதை துரத்த வேண்டும். அதுபோல் இந்த மனசு அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டே இருந்து வச்சுங்களேன், அப்போ ப்ராப்ளமே இல்லை. அந்த எண்ணம் வந்து நம்மள பலமாக உட்கார்ந்துடுது பாருங்க, அப்போ தான் ப்ராப்ளம் வருது. ஒரு முறைக்கு 10 முறை மீண்டும் 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 நினைக்கிறது. பார்த்தது ஒரு முறை முடிஞ்சாச்சு, ஆனால் மறுபடியும் என்ன நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்கு. கடைக்கு போகிறோம், ஷாப்பிங் சொல்கிறோம் பாருங்க, அதெல்லாம் போகிறோம், போய் பார்த்துட்டு வரோம். பார்த்துட்டு வந்த பொருள்
ஆயிரக்கணக்கான பொருளை பார்த்துருப்போம். ஆனால் சில பொருள் என்ன பண்ணோம், நம்ம கண்ணில் பார்த்த பொருள் மனசு வந்து உட்காந்துடும். அது மறுபடியும் 10 முறை 20 முறை 100 முறை ஜபம் பண்ணும். ஓம் நம சிவாய ஜபம் பண்ணுறா போல். அது பண்ணனா என்ன ஆகும், அது நமக்கு வேணும்னு சொல்கிற எண்ணம் வரும். அப்புறம் நம்ம செயல்படுவோம். அது போல தான் இந்த இடத்துலையும் கூட ஒரு முறை பார்த்த எண்ணம் நம்மை துன்பப்படுத்துவதில்லை. அதை மீண்டும் மீண்டும் நினைத்து அதை உறுதிப்படுத்தும் பொழுது அந்த எண்ணம் தான் நம்மை துன்பப்படுத்துகின்றது, துயரப்படுத்துகின்றது. அதான் சொல்கிறேன். அது போல் எண்ணங்கள் நம்முடைய மனதில் வந்து அமர்ந்து விடக்கூடாது. அப்போல்லாம் வடெல்லாம் போட்டிருந்தோம்னா பறவை மேலே பறந்து போச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, அது வந்து அதில் உட்காந்துடக்கூடாது. அமர்ந்து விடுதல் என்பது சங்கல்பம், அதையே நினைத்து கொண்டிருத்தல். அது நல்ல எண்ணமோ தீய எண்ணமோ மனதிற்குள் வந்தால் அதை நாம் என்ன பண்ணோம், விட்டு போய்விட வேண்டும் சொல்கிறார். ஆனால் அதை மனதில் அமர வைத்து விட்டு நாம் படுற பாடு இருக்கு பாருங்க, எல்லா வகையிலும் அவஸ்தை தான். எதிர்பாராமல் நம்முடைய மனதிற்குள் வந்துவிட்டு சிலவற்றை நாம் வந்த வேகத்தில் விரட்டி அடிச்சிடணுன்றார். வந்த வேகத்துக்கு போ, அதுதான் தமக. முடியவில்லை சொல்லி சொன்னா சங்கல்பத்தினால் அதை தடுத்து விட வேண்டும். முதல் என்ன நமக்கு பாவத்தை தராது, அது மனதில் வந்து அமர்ந்து விட்டால் தான் நமக்கு பிரச்சனை, பாவத்தை தருதுன்னு சொல்லி சொல்றார். ஆக முதலில் நல்லதாக பார்த்தல், இரண்டாவது தீயதை பார்த்து விட்டால் அந்த தீயதை மனதில் அசை போடக்கூடாது. மனதில் அசை போடக்கூடாது சொல்றார். மீண்டும் மீண்டும் அவைகளை மனதில் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது, மீண்டும் மீண்டும் அவைகளை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடாது. நாமும் கூட என்ன பண்ணுவோம், மீண்டும் மீண்டும் சில விஷயங்களை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு தடவை சொல்லிட்டோம்னா விட்டுடணும். ஆமாம். மீண்டும் சங்கல்பம் செய்யாமல் இருத்தல், அதுதான் சொல்றார் அசங்கல்பக. அடுத்த கருத்து தர்மசாஸ்திரமும் சொல்லி இருக்கின்றது, உடல் அளவில் நாம் பாவம் செய்தால்தான் அது முக்கியமான பாவமாகி விடுகின்றது. நாம் மனதளவில் ஒரு தீய எண்ணம் வந்துவிட்டால் அது அவ்வளவு பெரிய பாவ செயல் இல்லை என்று சொல்லுகின்றது. இது ஒரு முக்கியமான விஷயம்தான். காரணம் என்னவென்றால் ஃபர்ஸ்ட் தாட் நமக்கு சாய்ஸ் இல்லாமல் வந்து விட்டது. ஐயோ எனக்கு இந்த எண்ணம் வந்துடுச்சே அதில் நமக்கு சாய்ஸே இல்லை. ஒன்றை பார்த்துட்டோம், ஒன்றை கேட்டுட்டோம், நாமளா சாய்ஸ் கொடுத்து அதை போய் கேட்டு பார்த்துடல. அது வரும்போது பார்த்துட்டோம், அது கேட்டுட்டோம் வார்த்தைகள். அது பாவத்தை தராது. காரணம் அதில் நமக்கு சாய்ஸ் இல்லை. பிறகு மீண்டும் மீண்டும் என்ன ஆகிறது, நாம் விரும்பி நினைத்து அதை பார்ப்பதோ கேட்பதுதான் நமக்கு பாவமாகி விடுகின்றது. பாவம் மீண்டும் பார்ப்பது கேட்பது நினைப்பது என்பது நம்முடைய சாய்ஸ். முதல்ல வந்துட்டு நம்மளுடைய சாய்ஸ் இல்லை. சாய்ஸ் இல்லாமல் ஏதோ ஒன்று பார்த்துட்டோம், சாய்ஸ் இல்லாமல் ஏதோ ஒன்று நம்ம காதில் வந்து விழுந்துட்டு, அவ்வளோதான். அது மறுபடியும் நாம் நினைக்கிறோம் பாருங்க, அது நம்முடைய சாய்ஸாக இருக்கு இல்லையா. எங்கு சாய்ஸுடன் செயல்படுவோமோ அங்குதான் பாப புண்ணியம் வரும் என்கின்றது சாஸ்திர கருத்து. இது ரொம்ப மைனூட்டான கருத்து தான் இது. ஆமாம். எங்கு மீண்டும் மீண்டும் அதை நினைக்கிறோம், ஒரு தடவை பார்த்துட்டு அதனால பாவம் வந்துடும் அப்படிலாம் இல்லை. அதை மறுபடியும் நினைப்பது, பார்ப்பது, மனதில் அசை போடுவது. ஆமாம். அதனால தான் பாப புண்ணியம் வருகின்ற சொல்றார். ஆக மனதில் எத்தனையோ எண்ணம் இருக்கு, அதில் எதை பெருக்கி எடுத்துக்கொண்டு நாம் மீண்டும் மீண்டும் நினைக்கின்றோமோ அதுதான் நமக்கு சாய்ஸா இருக்கு. அந்த சாய்ஸ் நமக்கு பாவத்தை தரும். இங்க சாய்ஸ் இருந்து எங்கு சாய்ஸ் இருந்து செயல்படுறோமோ அங்குதான் பாவ புண்ணியம் வருதுன்னு சொல்றார். இது ஒரு விதமான கருத்துங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. வேற உபனிஷத் கீதையில நம்ம கேட்டிருப்போமா தெரியல. முதல்ல சாய்ஸ் இல்லாமல் ஒரு எண்ணம் வந்துருது, நம்ம பாவத்தை தரல. மீண்டும் மீண்டும் அந்த எண்ணத்தை வளர்த்து அதை செயல்பட்டோன்னு சொல்லி சொன்னா, எங்கு சாய்ஸ் இருந்து நம்ம செயல்படுறோமோ அந்த சாய்ஸ் இருந்து செயல்படுகிற விஷயங்களில் தான் பாப புண்ணியம் வருகின்றது. எங்கு சாய்ஸ் இல்லாமல் இருக்கோ அங்கு நமக்கு பாப புண்ணியம் இல்லை. ஆமா, எங்கு சாய்ஸ் இல்லாமல் இருக்கோ அங்கு நமக்கு பாப புண்ணியம் இல்லை. சாய்ஸ் இல்லாமல் நம்முடைய மனதில் ஒரு தீய எண்ணம் வந்து விட்டால் மனதில் குற்ற உணர்வு வரணும் என்ற அவசியம் கிடையாது. வரவும் வராது, வந்தாலும் கூட அதில் நம்முடைய பங்கு ஒன்றும் இல்லை. அது இயற்கை, சாய்ஸ் இல்லாமல் வருகின்றது. நம்முடைய எஃபர்ட் என்னவா இருக்குனாங்க, அந்த எண்ணத்தில் மகிழ்ந்திருக்காமல் பழகுதல். சில எண்ணங்கள்ல நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அப்படி இல்லாமல் இருத்தல். அது தேவையில்லாததாக இருந்தால்
அந்த எண்ணத்தை வளர்த்து கொள்ளாமல் இருத்தல், சிந்தித்து கொண்டு இருக்காமல் இருத்தல். ஆமா, சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாது. தேவையில்லாத எண்ணம் சொல்லிச்சோ அதை வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது, சிந்தனை பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது, அதை மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கக்கூடாது. ஏனென்றால் அங்கு நமக்கு சாய்ஸ் இருக்கு. ஏன்? நல்லதாக நினைக்கலாமே. ஆமா, நல்லதாக நினைக்க முடியவில்லை என்றால் பேசாமல் விட்டு விடலாம். தீய எண்ணங்களோடு தொடர்பு வைத்து கொள்ளக்கூடாது. அது எந்த விதமான தீய எண்ணமாக இருந்தாலும் சரி. ஆக முதல் எண்ணம் சொல்லக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் தாட் வர்றது தவறில்லை. தர்மசாஸ்திரங்களை அதை பாவம் என்று சொல்லவில்லை. காரணம், நம்முடைய சாய்ஸோடு அது வரல. சாய்ஸ் இல்லாமல் கண்ணை திறந்தவுடன் தெரிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் அதை மறுபடியும் நினைத்து அதையே பார்த்து அதையே சிந்தித்து கொண்டு இருக்காது. அப்படி நினைத்து பார்த்து சிந்தித்து கொண்டிருப்பது தான் பாவம்னு சொல்லி சொல்றோம். ஆக ஃபர்ஸ்ட் தாட் நோ சாய்ஸ். அதனால என்ன? நோ ரிக்ரெட் சொல்றார். குற்ற உணர்வு வேண்டாம். மறுபடியும் வருது பாருங்க, அதில் நமக்கு சாய்ஸ் இருக்கு. அங்கு நாம் என்ன பண்றோம்? நாம் நம்முடைய சாய்ஸை பயன்படுத்துறோம். ஆக எத்தனையோ பொருள்களை பார்த்தாலும் கூட சில பொருள்களை தவிர்க்கலாம், சில பொருள்களை தவிர்க்கவே முடிவதில்லை. அப்ப என்ன ஆகின்றது? அதனால் நம்முடைய மனதில் வெறுப்பு வெறுப்பு ராகத்வேஷம் வளர்ந்து விடுகின்றது. பொதுவாக நாம் பார்க்கின்ற கேட்கின்ற பொருள்கள் எல்லாம் எதுவும் நம்மை தொந்தரவு பண்றதில்லை பொதுவாக. ஆனால் எந்த விஷயத்தில் எதில் நமக்கு ஆர்வம் இருக்கோ, பிடிப்பு இருக்கோ, பற்று இருக்கோ, அந்த பொருள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் துயரமாக இருக்கின்றது. அந்த பொருளை நம்மால் தவிர்க்க முடியவில்லை என்றால் நமக்கு துயரம் வந்து விடுகின்றது. இங்கு உபதேசம் என்னவென்றால், வாயுவானது எங்கு சென்றாலும், வெளியே சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாயுவானது எங்கு சென்றாலும், எல்லா பொருள்களிலும் பேதமின்றி சென்றாலும் கூட, இங்குதான் போகணும் அங்குதான் போகக்கூடாது என்றெல்லாம் அதற்கு ஒரு முடிவு பண்ணிக்கல. எங்கும் போகும், எங்கும் செல்லும். போகும் பாதையில் எந்தெந்த பொருள் இருக்கின்றதோ அத்தனை பொருள்களில் உள்ள எல்லா வாசனைகளையும் அது அப்படியே எடுத்துக்கொள்கின்றது. அது எதுவுமே ரெசிஸ்ட் பண்றதே இல்லை. ஆனால் எந்த பொருளுடைய வாசனையையும் தன்னுடைய சொரூபமாக வைத்துக் கொள்வதில்லை. ஒரு சின்ன விஷயம் தான், இதை வச்சு எவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அதை அங்கங்கே அப்படியே விட்டு விடுகின்றது. அப்படி யோகியானவன், போகியானவன் உலகத்துக்குள் செல்லும் போது, விஷயங்களுக்கு செல்லும் போது அந்த விஷயங்கள் பற்று வைத்து விடுகின்றான். ஆனால் போகி பற்று வைத்துடுறான். ஆனால் யோகி அப்படி வைக்கிறது இல்லை. அப்போ யோகியான என்ன பண்ணணும்? அவைகள் உள்ள பற்றை விட்டு விடுவது, அவைகளை சதா சிந்தனை செய்து கொண்டிருப்பதில்லை சொல்றார். ஆக இந்த இடத்துல விஷயேஷு ஆவிசன் யோகி, யோகி சொல்லி சொன்னா, சென்ற ஸ்லோகத்தில் முனின்னு சொன்னார் 39வது ஸ்லோகத்தில், இது 40வது ஸ்லோகத்தில் யோகி சொல்றார். யோகி சொல்லி சொன்னா சாதகன் சொல்லி அர்த்தம், முயற்சி செய்பவன். விஷயங்களுக்குள் சென்று கொண்டுள்ள பொழுது, பார்த்தும் கேட்டும் சுவைத்து கொண்டிருக்கும் பொழுதும், விஷயங்களுக்குள் இவன் பிரவேசித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கூட இவன் எதனாலும் பாதிக்கப்படாதவனாக தன்னை வைத்துக் கொள்கின்றான். ஆக இந்த இடத்துல யோகி விஷயங்களுக்குள்ள போகலாமா சொல்லி சொன்னா, வேறு வழி இல்லாமல் போய்த்தான் ஆகணும். ஏனென்றால் யோகியும் இதே உலகத்தில் தான் வாழ்கின்றான், போகியும் இதே உலகத்தில் தான் வாழ்கின்றான், ஞானியும் இதே உலகத்தில் தான் வாழ்கின்றான், அஞ்ஞானி இதே உலகத்தில் தான் வாழ்கின்றான். அஞ்ஞானிகளுக்கென்று ஒரு உலகம், ஞானிகளுக்கென்று இன்னொரு உலகம் அப்படிலாம் இல்லை. இதே உலகத்தை இரண்டு பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? விஷயேஷு ஆவிசன். வேறொரு இடத்துல தமத்துக்கு ஒரு லட்சணம் சொல்றார். இதுவும் ஒரு நல்ல அழகான ஒரு கருத்து தான். இந்திரிய கட்டுப்பாடு எப்போது நமக்கு நிறைவு பெற்று விட்டது என்பதற்கு ஒரு அழகான லட்சணம் சொல்லப்பட்டுள்ளது. இந்திரிய கட்டுப்பாடு யாரையுமே கேட்க வேண்டாம், எனக்கு இந்திரிய கட்டுப்பாடு வந்து விட்டது என்று எப்படி நான் தெரிந்து கொள்வது, உறுதிப்படுத்திக் கொள்வது? நான் இந்திரிய கட்டுப்பாட்டை 100% செய்து முடித்து விட்டேன் என்று எனக்கு எப்படி தெரியும்? அழகான ஒரு ஸ்லோக கருத்து இது.
எப்பொழுது எல்லா விஷயங்களையும் பார்த்தும் உன்னுடைய மனதில் சஞ்சலம் வரவில்லையோ, எந்த விஷயத்தை பார்த்தால் உன் மனதானது எப்பொழுது சஞ்சலத்தை அடையவில்லையோ, அப்பொழுது நீ இந்திரிய கட்டுப்பாட்டை அடைந்து விட்டாய் என்று பொருள். உன்னை அசைப்பதில்லையோ. ஒரு சாமி அழகா சொல்ல, காட்சி தெரிகின்றது, கவர்ச்சி மறைந்து விட்டு சொல்றார். அந்த பொருள்கள் காட்சி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அது இவனை அட்ராக்ட் பண்ணவே இல்லை, கவரவே இல்லை. புந்தி கவரால் கவர்ந்து வைப்பன்னு சொல்றார். ஆமா, என்னை கவர்ந்து கொண்டு இழுப்ப அந்த கட்டிலே அகப்பட்டையோ பவந்தனை ஈட்டி ஈட்டி பதைக்கின்றேன் பாவியேன்னு சொல்றார். பாவியேன் இனி என் செய்குவேன் பரமனே பணிந்து உன் பாதம் சேவியேன்னு சொல்றார். அப்படி எல்லா விஷயங்களும் நம்மை கவர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இவனை அது கவரவே இல்லை. அதுக்காக அவனுக்கு தெரியவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவனுக்கு தெரிகின்றது, பார்க்கின்றான், காட்சி தெரிகின்றது. ஆனால் அவனை அவைகள் எதுவுமே கவரவில்லை. இந்திரியங்கள் சில விஷயங்களை தடை விதித்து இருந்தாலும் கூட, இந்திரியங்கள் இருக்கே அதுக்கெல்லாம் இப்படி ஒரு பயிற்சி கொடுத்துருந்தோம்னு சொல்லி சொன்னான். அப்போதுதான் நம்முடைய மனது அமைதியாக இருக்குன்னு சொல்றார். இந்த இந்திரியங்களுடைய பயிற்சி, இந்திரிய நிகிரகம். ஆமாம். ஆனால் எப்பொழுது இந்திரியங்கள் பார்த்தும் கேட்டும் வந்தாலும் கூட, எப்பொழுது இந்த மனம் கட்டுப்பாட்டுடன் இருக்குமோ, எப்பொழுது அந்த மனதில் சங்கல்பம் இல்லையோ, அப்பொழுது உனக்கு மனக்கட்டுப்பாடு வந்து விட்டது. பார்த்த உடனே பார்த்துட்டு போயிட்டே இருக்க, ஐயா அது வேணும், நல்லா இருக்கே. பொதுவாக நமக்கு சங்கல்பன்றது எப்படி தெரியுங்க, ஒரு பொருளை பார்த்த உடனே நல்லா இருக்கே நல்லா இருக்கே நல்லா இருக்கே நல்லா இருக்கே நல்லா இருக்கே நல்லா இருக்கு 10 முறை ஜபம். அதை விட சிவனே 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 சொல்லியிருக்கலாம். எப்போது எதை பார்த்தாலும் உனக்கு அடுத்த தாட் அதை பற்றி வரவில்லையோ, நீ அப்படியே போய்கொண்டிருப்பாயோ, அது உன்னை கவரவில்லையோ, அப்பொழுது நீ இந்திரிய கட்டுப்பாட்டை அடைந்து விட்டாய் என்று பொருள்னு சொல்றார். ரொம்ப நல்ல விஷயம். நீ பார்த்த விஷயங்கள்லாம் முக்கியமான நல்ல விஷயங்கள் தான். ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் ஒரு அனுபவம் நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். ராமாயணத்தில் வால்மீகி எழுதுறார், இலங்கைக்கு போகிறார் சீதையை கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்பொழுது ராவனுடைய அரண்மனை, அங்கே அந்தப்புறம், முன்ன பின்ன போகலாருன்னு எந்த இடம் ஏதுன்னு தெரியல. அந்தப்புறமா எந்த இது அவருக்கு தெரியல, படைகள்லாம் தங்கியிருக்க இடமா என்ன ஏதுன்னு தெரியல. அப்போ அவருடைய பார்வையில் சிலதெல்லாம் பட்டு விடுகின்றது. மண்டோதருடைய அரண்மனை, அந்த அரண்மனையில் ஆஞ்சநேயர் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிடுச்சு. அங்கே அனைத்து பணிப்பெண்களும் அப்படியே உறங்கி கொண்டுள்ளார்கள். அப்பொழுது ஆஞ்சநேயர் சொல்றாராம், எனக்கு எந்த சஞ்சலமும் ஏற்படவில்லை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டதாக ஒரு கருத்தை அங்கே வால்மீகி சொல்றார். ரொம்ப அழகான கருத்து தான் அதெல்லாம். எந்த சஞ்சலம் என் மனதில் இல்லை சொல்லி சொன்னார். மனது எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். அப்படி ஒரு தெய்வீகமான மனநிலை நாம் பெற்றோம். எதுவுமே அவர் அசைக்கவில்லை. அது அவருடைய முழுமையான இந்திரிய கட்டுப்பாட்டை குறிக்கின்றது. எப்பொழுது இந்திரிய கட்டுப்பாட்டை நாம் அடைகின்றோம் சொல்லி சொன்னா, இந்திரிய கட்டுப்பாட்டை எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் நம்ம மனதில் ஒரு சஞ்சலம் வராமல் இருக்கணும். அந்த நிலையில் என்ன ஆகுன்னு சொன்ன அடுத்தபடி எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது என்ற மனக்கட்டுப்பாடு நமக்கு வந்துருக்கும். எதான் பார்ப்பேன் இதெல்லாம் பார்க்க மாட்டேன், சரி பார்க்காத போது சிலதான் கண்ணுக்கு தெரியுது, அவர் போயிட்டே இருப்பார், அவ்வளோதான். அப்படி ஒரு மனநிலை. இதைத்தான் பார்க்கணும் கேட்கணும் என்று நியமம் இல்லாதவராக ஆகிவிடணுமா. ஐயோ இதை பார்த்தா எனக்கு அப்படி வந்துடும், இதை பார்த்தா நான் இப்படி ஆயிடுவேன், அப்படிலாம் கிடையாது. அப்படி நம்முடைய மனதும் கூட சஞ்சலம் இல்லாமல் இருக்கணும். எந்த பொருளும் என் மனதில் ஆசையை தூண்டக்கூடாது. ஆரம்ப காலத்தில் நாமும் விலகிதான் ஓடணும். பின்பு எப்பொழுது முழுமையாக இந்த கட்டுப்பாடு வந்துவிடும் சொல்லி சொன்னா, எதை பார்த்தாலும் கேட்டாலும் மனதில் எந்த குற்ற உணர்வும் அதர்மமான எண்ணமும் வராமல் இருந்தால் நாம் இந்திரிய கட்டுப்பாட்டை அடைந்து விட்டோம் என்று பொருள்.
எதுவுமே. இப்போது டாக்டர் சொல்லிட்டா சுகர் வந்துடுது, சர்க்கரை சாப்பிடாங்க, இனிப்பு சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க சொல்கிறார். அந்த பொருள் கண்ணில் பார்த்துட்டோம், பார்த்த உடனே அதை சாப்பிடணுன்ற எண்ணம் நமக்கு வரவே இல்லைன்னு வச்சுக்கோமே, நாம் உணவு கட்டுப்பாட்டு அடைஞ்சிட்டுன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன ஆகும்? ஐயோ அது என்ன பண்ணிடுச்சு, என்ன சாப்பிடுன்னு சொல்லிடுது, சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதான் சொல்ல, எதை பார்த்தாலும் கேட்டாலும் மனதில் எந்த குற்ற உணர்வும் அதரமான எண்ணமும் வராமல் இருந்தால் நாம் இந்திரிய கட்டுப்பாட்டை அடைந்து விட்டோம் சொல்லி பொருள். ஆக விஷயங்களுக்குள் அவன் சென்று கொண்டிருந்த பொழுதும் ஞானிக்கு இதே உலகம், அஞ்ஞானிக்கு இதே உலகம்தான். ஞானி பார்க்கும் இதே உலகத்தை தான் அஞ்ஞானியும் பார்க்கின்றான். ஆனால் ஞானி பார்க்கும் விதத்தில் வேற்றுமை இருக்கின்றது. ஞானி இந்த உலகத்தை பார்க்கும் விதம் இருக்கு, அது ரொம்ப சோ சீக்ரெட்னு சொல்லிட்டுறார். இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அவர் மனதில் வரக்கூடிய அந்த பக்குவம் சோ சீக்ரெட், அதை வெளியில சொல்ல முடியாது சொல்றார், அதை நாமும் புரிந்து கொள்ள முடியாது சொல்றார். இதே உலகம்தான். அதனால்தான் ஞானி அதே உலகத்தில் இருந்து கொண்டு இந்த எல்லா விதமான உணர்வுகள், இந்த காம குரோத லோப மோக மத ஆச்சரியம் சொல்லக்கூடிய எல்லா விதமான உணர்வுகளில் இருந்தும் அவன் விலகி அதற்கு அடிமையாகாமல் சுதந்திரனாக இருக்கின்றான். எந்த உணர்வுக்கும் அவன் அடிமைப்படவில்லை. சுவைக்கோ பார்க்கிறதுக்கோ கேட்கிறதுக்கோ வேறு எந்த உணர்வுக்கும் புலன் நுகர்ச்சிகளுக்கும் அவன் அடிமையாவதில்லை. ரொம்ப முயற்சி பண்ணி சாதனங்களை செய்திருந்தால் இது வரும். அதோடு கூட குருவுடைய அனுகிரகம், பகவானுடைய அனுகிரகம், நம்முடைய உயர்ந்த மனப்பக்குவங்கள் எல்லாம் அமைஞ்சிருந்ததுன்னா இப்படிலாம் இருக்க முடியும். நினைச்சா சந்தோஷமா தானே இருக்கு. ஆவிஷன்னு சொல்றார். அந்த விஷயங்களுக்குள் அந்த யோகி சென்ற பொழுதும் அந்த விஷயங்களை என்ன பண்றான்னா அவன் ஒன்றையும் பண்றதில்லை. விஷயங்கள் அவனை நிர்ணயிப்பதில்லை. அவன்தான் விஷயங்களை பற்றிய விவரங்களை அவன் நிர்ணயிக்கின்றான். ரொம்ப அழகா விதவிதமான தன்மைகளுடைய விஷயங்கள் இல்லையா, ஆசையை தரும் விஷயங்கள், கோபத்தை தூண்டும் விஷயங்கள், பொறுமையை சோதிப்பதை போன்ற வரக்கூடிய விஷயங்கள், லோபத்தை மோகத்தை தரும் விஷயங்கள், எது வந்தாலும் நல்ல விஷயம் தீய விஷயங்கள், எந்த விஷயங்கள் அவனுடைய உணர்வை தூண்டுவதில்லை, அலைக்கழிப்பதில்லை, சஞ்சலப்படுத்துவதில்லை, சபலப்படுத்துவதில்லை. சர்வதக முழுவதும், இந்த உலகம் முழுவதும் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் உலகில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வாயுவை போல கட்டுப்பாடின்றி ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லை. அதை பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், அதெல்லாம் இல்லை. வாட்டு போயிட்டு இருக்கான். அவன் அதிலிருந்து ஃப்ரீயா இருப்பான். அவனுடைய புலன்கள் அதிலிருந்து விலகியே இருக்கும். அவனுக்கு இந்த இடத்துக்கு போக மாட்டேன், இந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்றது. ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இருக்கக்கூடாது. எது நமக்கு பலகீனம் இருக்கோ அந்த இடத்துக்கு போகக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஆனால் இந்த புலனடக்கமுடையவன் போய் வந்தாலும் கூட அவனை ஒன்றும் பண்றதில்லை. அதாவது ராமகிருஷ்ணர் இடத்துல விவேகானந்தரை பற்றி கல்லூரி படிக்கும்பொழுது அவர் வந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவரை பற்றி சில பேர் புகார் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், என்னுடைய நரேனை எதுவுமே தொட முடியாது, நீங்கள் யாரும் புகார் சொல்லாதீர்கள். அவர் அப்படித்தான் இருந்தார். ஆக ஞானிக்கு தடை ஏதும் இல்லை. இங்குதான் போகணும், இங்கே போகக்கூடாது என்று இல்லை. ஆனால் மற்றவர்களுக்கு இருக்கு. அதுக்காக நான் கேட்டதுனாலே நான் ஞானின்னு சொல்லி கற்பனையும் பண்ணிக்க கூடாது. இதை கேட்டுட்டு எனக்கு கூட அப்படி இருக்கேன் கற்பனை பண்ணிக்க கூடாது. நிறைய பேர் கேட்கறதுனால, வகுப்பு கேட்கறதுனாலே, கேட்டதுனாலே, படிச்சதுனாலே அவங்களுக்கு நாமும் அப்படின்னு சொல்லி கற்பனை வந்துடும். மது பழக்கம் இருக்கே, இப்பதான் ஒருத்தர் அந்த மதுவை விட்டு இருக்கிறார். அப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த பக்கமே போகக்கூடாது. போனாரும் அந்த வாசம், அந்த சூழ்நிலை என்ன பண்ணிடும், மறுபடியும் இழுத்து போட்டுரும். முழுமையாக அவருக்கு அதிலிருந்து விடுபட்டு ஒரு சக்தி வந்த பிறகு என்ன பண்ணணும், அதிலிருந்து விலகி இருக்கணும். அதுவரை விலகி இருக்கணும். சில பேர் இருக்கிறாங்க, அந்த மது கடையிலே வேலை செய்தாலும் கூட அந்த வாசனையோ அது அவர்களை ஒரு வகையிலும் ஈர்ப்பதில்லை. அப்படி இருக்க ஆள்லாம் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். கேட்டால் அவங்க சொல்ல, இல்லைங்க சுவாமி, எங்களுக்கு சுத்தமாக அந்த பழக்கெல்லாம் இங்கே எண்ணமே வந்துடும். ஆனால் அங்கே தான் இருக்கேன், அந்த கடையில் தான் வேலை செய்துட்டு இருக்கேன்றார்.
அதுபோல் இருக்க முடியுமாண்ணா? ரொம்ப ரேர், சாதாரண ஆட்கள் தான். இந்த டீ குடிக்கிற பழக்கம் நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஒரு டிரைவர் சொன்னேன், டீ குடிக்கிற பழக்கமே இல்லை. ஏன்னா அந்த தொழிலில் இருக்குங்க, எதனா குடிக்கணும் போனோம், டீ எனக்கு இல்லவே இல்லைன்னு சொல்கிறார். ஆச்சரியமாக இருந்தது. சாதாரண விஷயந்தான் நமக்கு. ஆனால் அந்த நேரத்துக்கு என்ன ஆகணும்? குடிச்சே ஆகணும். நேரத்துக்கு மட்டும் இல்லை, கிடைக்கும் போதெல்லாம் குடிக்கணும். கிடைச்சா குடிங்க, கிடைக்கும் போதெல்லாம் குடிக்கணும். அப்படி இல்லை. ஆக முழுமையாக சக்தி இருந்தால், அப்படி நமக்கு சக்தி வரும் வரை விலகி இருக்க வேண்டும். அந்தந்த பொருள்கள் உள்ள குணதோஷங்களில் பற்று வைக்காமல் விடுபட்டு இருக்க வேண்டும் சொல்றார். மீண்டும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே.